முதல் வாசகம் 2 சாமுவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1-7 மற்றும் 10 முடிய. இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது: நாங்கள் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்திச் சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய். நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரைக் காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தார்கள். 30 வயதில் அரசரான தாவீது 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். எபிரோனில் தங்கி யூதாவை 7 ஆண்டுகள் 6 மாதங்களும், பிறகு எருசலேமில் தங்கி அனைத்து இஸ்ரேல் யூதாவை 33 ஆண்டுகளும் அவர் ஆட்சி புரிந்தார். அரசரும் அவருடைய ஆள்களும் அம்மண்ணின் மைந்தர் எபூசியருக்கு எதிராக எருசலேம் சென்றபோது அவர்கள் தாவீதை நோக்கி, நீர் இங்கே வரமுடியாது. பார்வையற்றவரும் முடவரும் கூட உம்மை தடுத்து விலக்கிவிடுவார்கள். அதாவது இங்கே தாவீது வரமுடியாது என்றார்கள். இருப்பினும் தாவீது சீயோன் கோட்டையை கைப்பற்றினார். அதுவே தாவீதின் நகர். தாவீது தொடர்ந்து சீரும் சிறப்பும் பெற்றார். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 22-30 முடிய. மேலும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர், இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும், பேய்களின் தலைவனை ஓட்டிக்கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே அவர் அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது: சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மக்களுடைய எல்லா பாவங்களும் அவர்கள் கூறும் இறைப்பழிப்புகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் தூய ஆவியாருக்கு எதிராக இறைப்பழிப்பு செய்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று அவர்கள் தம்மை பற்றி சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.